நக்கீரன் கோபால் சார், இந்த 30 வருஷம் 40 வருஷமா நீங்கள் வந்து 2 பக்கெட்டும் ஜிஞ்சாக்க போட்டு 2 பக்கெட்டும் அதை என்ன இதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டியே. ஆனால் விஜயை மட்டும் தாக்கி பேசி எதுவும் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிறாதியே, சரிங்களா? நீங்கள் எப்படி என்னென்ன கேஸில் போயிட்டு வந்தீங்களோ அதை விட பெரிய பெரிய வழக்குகள்லாம் பார்த்துட்டு வந்தவங்க தான் எல்லாரும். எந்த சட்டத்திட்டம் தெரியாமல் வழக்கு தெரியாமல் இருந்ததில்லை. நீங்கள் என்ன பத்திரிக்கை வச்சு கொஞ்சம் பாப்புலர் ஆனிய, சில விஷயங்களை எடுத்து போட்டிய, அதுக்கப்புறம் அந்தாட்சி வந்ததுக்கப்புறம் ஐயோ இதை பற்றி நீங்கள் இது பண்ணிட்டீங்க அதை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் அதை பூசி முடிடுவாங்க, வழக்கெல்லாம் பண்ணிடுவாங்க. அடுத்து இந்த இருக்கிற ஆட்சியை வச்சுக்கிட்டு அடுத்த ஆட்சியை பற்றி பேசுகிறது, ஆளுங்கட்சி எதிர்கட்சியை பற்றி பேசுகிறது, அப்புறம் அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஆளுங்கட்சியை பற்றி பேசி இப்படி மாற்றி மாற்றி பேசி காலத்தை ஓட்டிட்டியே. இனி ஓட்டின காலங்கள்லாம் விட்டுருங்க. இனிமேல் வந்து விஜயை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? மற்றதெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டு எல்லாம் பண்ணீங்க. விஜய் பற்றி பேசுகிறதுக்கு உங்களால் விஜய் பற்றி என்ன தப்பு கண்டுபிடிக்க முடிஞ்சு போனால் ஒரு 2 விஷயம் 3 விஷயம் பேசுறிய, மாற்றி மாற்றி இதை தான் செய்கிறிய. அப்புறம் பத்திரிக்கையாளர் ஒரு யூடியூப்பில் ஒரு நேர்காணல் எடுத்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுங்கள். எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு கக்க மக்களே சிரிச்சுக்கிட்டு பேசுகிறது வந்து ஒரு நேர்காணல் இல்லை, அது உங்களுக்குள்ளே போடுற மீட்டிங். அது எதுக்கு யூடியூப்பில் போட்டுக்கிட்டு ஒருத்தன் கேள்வி கேட்குற மாதிரி ஒருத்தர் பதில் சொல்கிற மாதிரி? நான் இப்போ நாங்களாம் செய்வோம். இதெல்லாம் வந்து ஒரு கீழ்த்தரமான விஷயமாக நாங்கள் நினைப்போம். நாங்களும் இது மாதிரி செய்வோம். நாங்களும் ஒரு 4 பேரை கூட்டி கொண்டாந்து வச்சுக்கிட்டு நக்கீரன் கோபால் அதை செஞ்சார், இவர் இதுக்கு முன்னாடி 80ல் என்ன செஞ்சார், 96ல் என்ன செஞ்சார், 2001ல் என்ன செஞ்சார், 2005ல் என்ன செஞ்சார், அவர் எங்கெங்கே போனார், என்ன பண்ணார், எப்படி பத்திரிக்கையில் எழுதினார், என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாருங்கிறத முதற்கொண்டு எங்களுக்கு தெரியும். இது எங்களுக்கு வேலை இல்லை, இது ஒரு பொழப்பா. அது முடிஞ்சு போன கடந்து போனதாக விட்டுறணும். இது எங்களுக்கு வேலை இல்லை. அது மாதிரி நீங்களும் வந்து தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காமல் விட்டுருங்க. அதெல்லாம் நீங்கள் அரசியல் தெளிவாக பண்ணி முடிச்சிட்டியே. மறுபடியும் ஒரு அரசியல் பண்ணலாம்ட்டு வச்சுக்கிட்டு ஒரு நேர்காணலுக்கு ஒரு இது இருக்குது. ஒரு பத்திரிக்கையார் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்கப்பா, அது பதில் சொல்லணும். அதை ஒரு நேர்காணல். அதை மாற்றி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு மாற்றி பதில் சொல்லணும். இதுதான் இது. நான் 2 பேரை கூட்டி கொண்டாந்து வச்சுக்கிட்டு கேட்க நக்கீரன் கோபால் இங்கேருந்து இதுக்கு போனார், ராஜ்குமாரை இது பண்ண போனார், அங்கே எதுவும் ஒரு டீலிங் நடந்திருக்குமோ, இல்லை இதுக்கு முன்னாடி நடந்துச்ச ஒரு இது அதுக்கு எதுவும் நடந்திருக்குமோலங்கோ அப்படி இப்போ பேசுகிறாரு. அப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக இதுக்கு முன்னாடி நடந்த கட்சிக்கு எதிராக நம்மளை எதிர்த்து தாக்கி பேசுகிறாருங்கோ, விஜயத்தை எதிர்த்து தாக்கி பேசுகிறாருங்கோ அப்படின்னு மாற்றி பேசிக்கிட்டு இருக்க உட்காந்துக்கிறதுக்கு ஒரு பொழப்பாது. ஒரு மீடியா ஒன்று வச்சுக்கிறிய, ஒரு கேமரா ஒன்று வச்சுக்கிட்டு இதையே பொழப்பால தெரியுறிய நீங்களாம். என்னங்க எவ்வளோ வழக்கெல்லாம் பார்த்து சலிச்சு தான் போய்த்தே நீங்களே. அது மாதிரி ஏகப்பட்ட வழக்கெல்லாம் பார்த்து எல்லாம் சலிச்சு போகிற காலங்கள்லாம் இருக்குதான். அதுக்கண்டு யாருமே பயப்பட போகிற ஆள் இல்லை. அதுக்காண்டி 4 பேரை கொண்டாந்து வச்சுக்கிட்டு நீங்கள் யூடியூப் சேனலில் வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு ஒரு சேனலில் வச்சுக்கிட்டு கேட்கப்போன ஒரு இது சொன்னார், இவர் அதை செஞ்சு விட்டார், இவர் இது செஞ்சு விட்டார். அது விஜயை தான் இப்போ பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் விஜயை பிடிச்சி தான் இப்போ பேசிக்கிட்டு நிற்கிறீங்க. சும்மா ஏங்க பத்திரிக்கை நாகரிகமே தெரியாமல் நீங்களாம் பேசிக்கிட்டீங்க. நன்றி, வணக்கம்.